இது பார்த்திங்கன்னா கம்மார வெத்தலை. இது வந்து எல்லா பக்கமும் வளராது, நிழலில் தான் பார்த்து வைக்கணும், ஈரம் நிறைய இருக்கணும். நாங்களாம் ஒரு 5-6 செடி கொண்டாந்து வச்சு பார்த்து வரல. இப்போ ஒன்று வச்சு தான் இப்போ காப்பாற்றிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்லது. வாரத்தில் 2 வெத்தலை சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தி எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் நல்லாயிருக்கும். அது சளி பிடிச்சி மிளகு கூட வச்சு சாப்பிட்டோம்னா சளிலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இந்த வெத்தலை செடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்து வெத்தலை கொடி நல்லா வளரும். இந்த வெத்தலை பார்த்திங்கன்னா வளர்க்குறதே பெரிய மேட்ரு. வச்சா வர்றதில்லை, அப்படியே கறி போயிடும், இதாயிரும். அதே கொடி நிறைய வச்சுருக்காங்க, ஆத்தோரம் இதெல்லாம் எல்லாமே பண்ணுறாங்க, அது மண்ணுக்கு வருது. நம்ம மண்ணுக்கு செம்மண்ணுக்கு வர்றதில்லை, அதில் வெயில் அதிகமாக. அதனால் ஒன்று வச்சு காப்பாற்றிருக்கிறோம். இதுக்கு முன்னே வெத்தலை போய் வாங்குவோம் கடையில், சாமி கும்பிட வெத்தலை வாங்குவோம். எதுக்கு இருந்தாலும் வெத்தலை வாங்க, இப்போ வெத்தலை வாங்குகிற வேலையே இல்லை, இதிலே பொரிச்சிக்கிறோம். அதில் உடம்புக்கும் நம்ம இப்போ ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிட்டோம்னா அந்த டைமில் சாப்பிட்டு முடிச்ச ஒருபாடு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு வெத்தலையை எடுத்து சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தி நல்லாகும். நம்ம வெத்தலையோட மகிமையே தாங்க, ஜீரண சக்தி தான், உடல் நிலைக்கும் நல்லாயிருக்கும். வெறும் வெத்தலை அப்படியே காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்லாம், வெறும் வயிற்றில் சாப்பிட்டோன்னா நல்லது. ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும், ஃப்ரிட்ஜில் வைக்காத. இப்போ தான் ஒரு வெத்தலை செடி வச்சு ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது. செடி வைக்கிறதுக்கு முன்னாடி வெத்தலை செடி வைக்கணும். இப்போ வச்சுட்டு இப்போ இதில் இவ்வளோ வளர்ந்த பிற்பாடு அதை பற்றி நினைக்கிறதே இல்லை. இப்போ வெத்தலை தேவையாக வந்து எடுத்துக்கிறோம். தண்ணி அப்போதைக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி இது விட்டே ஆகணும், ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கம்மார வெத்தலை கொடி. ஓகே கைஸ்.